இன்று ஒரு இறைவார்த்தை. அனுதினமும் காலை எழுந்தவுடன் நமக்கு ஒரு பலன் தேவை, சமாதானம் தேவை, பாதுகாப்பு தேவை. நாள் முழுவதும் நல்லதொரு பணி செய்ய வேண்டும், வெற்றியோடு வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். அப்படியானால் ஆன்மீக ரீதியில் ஆண்டவரின் ஆலோசனை தேவைப்படுகிறது. பரிசுத்தவான்கள் பலர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி ஏராளமான வார்த்தையின் கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்காங்க. அடிமைக்கும் ஒரு உணர்வு வந்தது பல வருஷத்துக்கு முன்பே இந்த சிந்தனை. ஆனா இப்பதான் அந்த உணர்வு கொடுத்தார். இன்று ஒரு இறைவார்த்தை என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகமத்தை, புதிய ஏற்பாட்டில் உள்ள வார்த்தைகளை வார்த்தை வார்த்தையா சொல்லணும்னு ஒரு உணர்வு ஏற்பட்டது. மத்தேயு சுவிசேஷத்தில் தொடங்கி இருக்கிறோம். கடந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசு யோவான் ஸ்நானனை குறித்து தெளிவான போதனைகளை கொண்டு நம்மோடு இடைப்பட்டதை படித்தோம். 13ஆம் வசனம், மத்தேயு 11:13, நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நியாயப்பிரமாணமும் யாரு? மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டு வந்தது நியாயப்பிரமாணம். தீர்க்கதரிசிகள் யாவரும், தீர்க்கதரிசிகள் ஏராளமானவர்கள், மல்கியா வரைக்கும் தீர்க்கதரிசிகள் நிறைய வார்த்தைகளை சொன்னாங்க. இது வரைக்குமா? யோவான் வரைக்கும். அப்ப யோவான் வந்த பிறகு அவர் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்தார், அவர் வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார். சொல்லிட்டு 14, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். ஆண்டவர் சொல்லுகிறார். ஏற்கனவே எலியா வந்தார், அவர் ஊழியத்தை செஞ்சிட்டு போறாரு. உங்களுக்கு மனசு இருந்ததுன்னா இப்ப நான் சொல்லி வந்தேன் பாருங்க, இதுவரைக்கும் யோவான் ஸ்நானன், அவர் வருகிறவனாகிய எலியா இவன்தான். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். யோவான் ஒரு அருமையான ஊழியக்காரர், வழி ஆயத்தப்படுத்தினவர். 6 மாதம்தான் வாழ்ந்தார். ஆண்டுடைய ஊழியத்திற்கு முன்னால 6 மாதம்தான். 6 மாதம். அப்போ ஒரு 30 வயது, ஒரு 6 மாதம் அப்படி வைத்துக் கொள்ளலாம். 6 மாதம் அருமையான ஊழியத்தை செய்தார். அந்த ஊழியத்தை தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்களும் ஊழியம் செய்யுங்க, வல்லமையா செயல்படுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.